God. எல்லா துதியும் கனமும் மாட்சிமையும் மகிமையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராய் தாங்கி நடத்தினார். இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் நம்ம அழைத்து வந்தார். அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் உண்டாகட்டும். வந்திருக்கிற அனைவருக்கும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து மகிழ்வுள்ள நாமத்தில் இயேசு அரவணைக்கிற சார்பாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த மாதத்திற்கின்று கர்த்தர் கொடுத்த பொக்கிஷமான வாக்கு தத்துவம், அது யாத்திராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். The book of Exodus chapter 23 and verse 27. எல்லோரும் அதை எடுத்துக்கொள்வோம், கவனித்து வாசிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I will send my fear before you. I will cause confusion among all the people to whom you come, and will make all your enemies turn their backs to you. Amen. I will send my fear before thee, and I will destroy all the people whom thou shalt come, and I will make all thine enemies turn their backs unto thee. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி இந்த பொக்கிஷமான வார்த்தைகளை கருத்தில் பிடித்து கொண்டு, ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தனாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற இந்த வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இந்த வார்த்தை எங்கள் மேலும், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எங்கள் குடும்பத்தின் மேலும், எங்கள் ஊழியத்தின் மேலும், எங்கள் தேசத்தின் எல்லைகள் எங்கும், எங்கள் வாழ்நாள் கடைசி பரியந்தமும் ஜீவனுள்ளதாக இருக்கும்படி நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் முன்படி செல்லுவீராக. உடைய வார்த்தையின்படி எங்களை நடத்துவீராக. எல்லா நாமத்திற்கும் மேலான உமது நாமத்தை தொழுகிறோம், வணங்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். So nice to see you in the presence of the Lord. அருகில் இருக்கிறவர்களை பார்த்து ஒரு அழகான புன்னகை பூத்து தேவ சமூகத்தை உங்களை காண்பது சந்தோஷம். Nice to see in the presence of the Lord. God bless you. எல்லோரும் இணைந்து இந்த வார்த்தையை வாசிப்போமா? யாத்திராகமம் 23:27. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். அல்லேலூயா. ராஜாதி ராஜனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அற்புதமாக இடைப்பட்டு பேசின ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ செழிப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று, இந்த மாதத்தில் அவருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு முன்பதாய் செல்லும்படி அவர் செய்வாராம். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அவரை நாம் ஆராதிக்கிறோம் என்பதற்கு அடையாளம், அவரை நாம் கனப்படுத்துகிறோம் என்பதற்கு அடையாளம். அவருக்கு எப்படி பயப்படுவது? அதுதான் வார்த்தையை சுமப்பது. அனைத்திலும் வேத வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தரை பயந்து அவருக்கு நேசிக்கிற அந்த தாழ்மை தேவனிடத்திலிருந்து நமக்கு கிரீடத்தை கொண்டு வரும். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாய் முன் செல்லும்படி கர்த்தர் செய்கிறேன் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் நம்மோடு இருப்பாரானால் சத்துருக்கள் மட்டகடிக்கப்படுவார்கள். நமக்கு ஒரே பெரிய சத்துரு இருக்கிறார். அவன் தான் தன்னை பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் இல்லையா? என்றாலும் அவனையும் அவனுடைய காரியத்தையும் கல்லங்கட்டிக்கிறதாய் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்குறார். அவரால் இல்லையா சொல்லுவேன். இந்த 12 மாதங்களாய் 12 மாதங்களுக்கென்று கர்த்தர் வாக்கு தத்துவம் கொடுத்திருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு மகா பெரிய அன்பாய் நம்மை பாதுகாத்தது. புயல் வீசினது, காற்றடித்தது, அசைந்தது. ஆனால் கர்மலை மேல் கட்டப்பட்ட வீடு மட்டும் அசையவே இல்லை. அவரால் இல்லையே சொல்லுவேன். கர்த்தர் நமக்கு முன் செல்லுகிறவர். அடுத்த ஆண்டு சொல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் கலங்கடிப்பார். சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவார். இந்த சத்துருக்கள் முதுகு காட்டுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனால் ஆண்டவர் உடனுக்குடனே சத்துரை அடித்து அவர்களை மாற்றி அவர்களை அழித்து போடுவது இல்லை. எகிப்திலிருந்து மீட்டு கொள்ளும் பொழுது
அந்த 10 வாதிகளுக்குரிய நேரம் எடுக்கப்பட்டது. அவர்கள் மனம் திரும்புவதற்கு நேரம் கொடுக்கப்பட்டது. தண்ணீரை இரத்தமாக, கோலை சர்ப்பமாக, தவளைகளினால், பேன்களினால், காரிருளினால் எல்லாம் செய்து பார்த்தார். அங்கு தேவ பிள்ளைகள் விடுதலையாகவே இல்லை. பாருங்கள், தலைச்சன் பிள்ளை, மூற்ற பிள்ளைகள் எல்லாரும் எகிப்து தேசம் முழுவதிலுமே தலைச்சன் பிள்ளைகளை ஆண்டவர் அடித்தார். யாருக்காக? தம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக. அப்பொழுது அவங்க விடலை, அவ்வளவு கடின உள்ளம். ஆனால் God took his own time. ஆண்டவர் அவருடைய சரியான நேரத்தை எடுத்துக்கொண்டார். அந்த நேரம் வந்த பொழுது எக்கால துணியோடு மிக அழகாய் புறப்பட்டு வந்தார்கள். சத்துருக்கள் களி கூறுவதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரம். அவர்கள் சத்துருக்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஐயோ, செஞ்சு முடிச்சிட்டோம், சாத்தானை அழிச்சிட்டோம், ஊழியத்தை கெடுத்துட்டோன்னு எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. முக்கியமாக ஆத்துமாவை கெடுத்துருவாங்க. ஜாக்கிரதை. உன்னோடு இருக்கிற ஆளை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த 12ஆம் மாதத்தில் யாரோடு இருக்கிறோம், யாருடைய குணத்தை பிரதிபலிக்கிறோம், நம்முடைய சுயத்தை பிரதிபலிக்கிறோமா, நம்மோடு இருக்கிறவங்கள பிரதிபலிக்கிறோமா, அல்ல தேவனாகிய கர்த்தரை பிரதிபலிக்கிறோமா, அவருடைய மனவாட்டி சபை அவரை பிரதிபலிக்கிறதா, நம்முடைய வார்த்தை அவரை பிரதிபலிக்கிறதா என்பதை மிகுந்த எச்சரிப்போடு பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவருடைய சமூகம், அவருடைய நமக்கு பயப்படும் பயம் நமக்கு முன்பதாக இருக்கிற பொழுது தான் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து விடுவோம். அவருக்குள்ள இந்த ஊழியத்தினுடைய கனத்தை கொடுத்து விடுவோம். அவர் ஏற்ற காலத்தில் அற்புதம் செய்கிற பொழுது சத்துரு கலங்கடிக்கப்படுவான். இரண்டாவதாக யாத்ரா 32ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Exodus 32 and verse 34. இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். நாகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன் என்றார். இரண்டாவதாக தேவனுடைய தூதனானவர் நமக்கு முன் செல்வாராம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு திட்டம் கொண்டார். கவனித்துக் கொள்ளுங்கள், சித்தம் கொள்ளவில்லை, திட்டம் கொண்டார். ஆனால் தேவனுடைய மனுஷன் அங்கே நின்று ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும் என்று கதறின பொழுது கர்த்தர் தம்முடைய மனம் மாறினார். மோசே சொன்னார், ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும், இல்லை என்றால் என்னுடைய பெயரை நீ ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடும் என்று. உடனே கர்த்தர் சொன்னார், இல்லைப்பா, நான் பாவம் செய்தவன் அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் பேரை நான் கிறுக்கி போட்டுறேன். நீ அப்படி சொல்லிடாத மோசே, நான் ஒன்று செய்கிறேன், இன்னைக்கு கர்த்தருடைய தூதனானவர் உன் கூட செல்லுவார், நீ ஜனங்களை அழைத்து கொண்டு போ. நீ கர்த்தருக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு வா. ஆத்தும அறுவடை கொண்டு திட்டம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தரானவர், தேவனானவர் அவர் உன்னோடு கூட வருவாராம். இந்த மாதத்தில் நாம் ஆத்தும அறுவடைக்கென்று நாம் பாரத்தோடு செயல்படுகிற பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நமக்கு முன் செல்லுவாராம், உனக்கு முன். ஆமென். மூன்றாவதாக 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Chronicles chapter 1 and verse 12. ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். உனக்கு முன். மூன்றாவது, உனக்கு முன். சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, ஆண்டவரே, இந்த சிறு வயதில் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தின் கரத்தில் கொடுத்து விட்டேன், நான் எப்படி இதை ஆளுகை செய்ய முடியும்? இதற்கு உடைய ஞானம் வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர், உன் இருதயத்தில் இது இருந்தபடினாலும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நீ கேட்கவில்லை, பகைஞருடைய பிராணனை கேட்கவில்லை, நீதி ஆயுசை கேட்கவில்லை, நான் அரசால பண்ணி என்னுடைய ஜனத்தை நீர் ஆளுகை செய்ய கேட்டபடினாலே உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிலும் பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கத்த தருவேன் என்றார். வாமே சொல்லுமே, இதை ஊழியத்தினுடைய மகிமை. என்ன வந்தாலும் தேவன் சொல்லுகிறதற்கு நாம் ஞானத்தை அவரிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து கிரியை செய்யும் பொழுது தான் தேவனுடைய ஐஸ்வர்யமும் கனமும் சம்பத்தும் நாம் கூடி வரப்போகிறது. தேவன் இந்த மாதத்தில் நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவரை நேசிக்கிறோமோ, எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் அவரை கனப்படுத்துகிறோமோ, எவ்வளவுக்கு அதிகமாய் அவரை அன்பை வெளிப்படுத்துகிறோமோ அதற்கேற்ற பலனை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க துவங்குவார். பெரிய சாட்சிகளை பார்க்க போகிறோம்.
நான்காவதாக 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Kings chapter 3 and verse 12. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்தது இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. சாலமோனிடத்தில் கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை கவனித்து பாருங்கள். முதலாவது நான் பார்த்த அந்த வார்த்தையில் பார்த்த பொழுது உனக்கு முன் இருந்த ராஜாக்களை பார்க்கிறோம் என்று. ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன் சரியானவன் இருந்தது இல்லை. வரலையிலே சொல்லுவான், இதுவரை நமக்கு முன்னாக இருந்தவர்கள் பார்க்கிறோம், இதுவரை காணாத தேவனுடைய பிரசன்னம் உனக்கு முன்பதாக செல்லும். கர்த்தருடைய தூதனானவர் உனக்கு முன்பதாக செல்ல போகிறார், உனக்கு பின் இருக்க போவதும் இல்லை. அதுக்கு பிரதிபலன் என்ன? நீ கேளாத ஐஸ்வர்யம், நீ கேளாத மகிமை. பின்னாக உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களின் போல உனக்கு சரியானவன் யாரும் இல்லையா. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. நமக்கு ராஜா என்று சொல்லும் பொழுது திரு சாலமோன் ராஜா, தாவீது ராஜா நினைக்கிறோம் இல்லையா? இல்லை, நாம் தான் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் அன்பு பிள்ளையே, கர்த்தர் இந்த 4 உனக்கு முன் போகிற காரியத்தை அறிவித்திருக்கிறார். நமக்கு முன்பதாக யாரை வைத்திருக்கிறோமோ அதுதான் அவர்தான் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீர்களா? எல்லோரும் அந்த இடத்துல எழுந்து நிற்கலாமா? Glory to God. இந்த வேத புத்தகத்தை சீக்கிரமாக வைத்து எழுப்பி நிலைகள் நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். எல்லாரும் சொல்ல ஆண்டவர், எல்லா கைகளை உயர்த்தி, அப்பா உனக்கு பயப்படும் பயத்தை எனக்கு முன்பதாக செல்லும்படி செய்தருளும். நீர் மாத்திரம் என்னோடு இருப்பீரானால் அந்த கனத்தை நான் ருசிக்க முடியும். எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தனே, இந்த வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தை எங்கள் மேல் நாங்கள் சுதந்திரிக்கிறோம். எல்லாரும் ஆவில் நிறைந்தவர்களாய் தேவரே, இதற்கு முன்பதாக எப்படி நாங்கள் வாழ்ந்தோம் என்று எங்களுக்கு தெரியும் என்றால், இது முதற்கொண்டு நீர் எங்கள் முன்பதாக செல்லுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறபடினால் நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் உம்மை பின்பற்றி செல்ல எங்களுக்கு கிருபைத்தார். இந்த 12வது மாதம் தேவனுடைய மகிமையினால் நிரம்புவதாக, உடைய பிரசன்னத்தினால் நிரம்புவதாக. தேவரே, எங்களுக்கு முன் தூதனானவரை கர்த்தர் அனுப்புவீராக. தேவரே, எங்களுக்கு முன் இல்லாத ஆசீர்வாத ராஜாக்களைப் போல நாங்கள் இல்லாதபடி உம்மாலை கனப்படுகிற ராஜாக்களை ஆசாரியர்களாய் மாற்றும். இது எங்களுக்கு முன் இருக்கிற இதுவரை கேள்விப்படாத ஐஸ்வர்யமும் கனமும் சம்பத்தின் தருவேன் என்று வாக்கு பண்ணினேன். தேவனாகிய கர்த்தர், நீரே எங்கள் சம்பத்து என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். நீரே எங்கள் ஜீவன் என்று அறிக்கை எடுக்கிறோம். நீரே எங்கள் சுவாசம் என்று அறிக்கை எடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் துவங்கி வைக்கிறோம். ராஜா, let the blood of Jesus rest upon everyone. எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசி, பரிசுத்தத்தில் பேசி, ஆவியானவரை ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்தம் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் தெய்வ வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு வீட்டிலும் இறங்குவதாக. ஒவ்வொரு யங் பீப்புள் மேல் இறங்குவதாக. ஒவ்வொரு இல்லத்து ஸ்திரீகள் மேல் இறங்குவதாக. ஒவ்வொரு சகோதரன் மேல் இறங்குவதாக. வாலிப சகோதரன் மேல் சகோதரிகள் மேல் இறங்குவதாக. இயேசுவின் ரத்தத்தினால் தேவரீர் நல்ல திருக்குள்ள இருதயங்கள் இருக்குமானவர்களை நிர்மலமாக்கி போடுவீராக. எங்கள் இதயம் நடத்துகிறபடி நாங்கள் செல்லாமல் தேவனால் நடத்துகிறபடி செல்லும்படிக்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளையும் சத்துருக்களையும் கலகடிக்கிற தேவ வல்லமை எங்களுக்கு முன்பதாய் செல்லட்டும். Let the presence of God move in every place. சுவிசேஷத்திற்கும் திட்டம் பண்ணுகிற ஊழியத்திற்கும் தடை செய்கிற காரியங்கள் நிர்மலமாகி போவதாக. நிர்மூலமாகி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான் என்று சொன்னபடி கர்த்தருக்கு உகந்த உண்மையுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு முன்பதாய் நீர் செல்லுகிறபடினால் உமக்கு உகந்த ஜீவ பலிகளாய், உமக்கு உகந்த சுகந்த வாசனையாய் எங்களை மாற்றுவீராக. உமக்கு உகந்த ஜீவாத்துமாக்களை எங்களை மாற்றுவீராக. உமக்கு உகந்த பிரியமுள்ள ஊழியமாய் இதை அங்கீகரிப்பீராக. பரிசுத்த பண்ணுவீராக. ராஜா, இந்த மாதத்து ஆத்மா பாரத்தினால் எங்கள் இருதயம் அசையட்டும். கண்ணீரை தாரு ராஜாவே. கர்த்தருக்கு ஒன்றும் செய்யவில்லை என்ற பாரம் எங்களை பற்றி கொள்ளட்டும். அழிந்து போகிற எங்களை சுற்றிலும் ஜனங்களை குறித்து நாங்கள் கண்ணீர் சிந்தட்டும். சித்தமானால் இந்த நியூ இயர் சர்வீஸ் நாங்கள் ஒருவரும் ஒரு ஆத்மாவையாவது நாங்கள் நன்மை செய்தவர்களாய், இத்தனை வருஷத்தில் ஒரு ஆத்மாவுக்காக சத்தியத்தை அறிவித்து கர்த்தரை கொண்டு வருகிறவர்களாய் எங்கள் மேல் தூதனானவர் அபிஷேகம் செய்வீராக. ராஜா,
ஒவ்வொருவர் மேல் தேவரீர் எங்கள் வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இந்த ஊழியத்தை தாங்குகிற பரிசுத்தமுள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்களை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதித்தருளும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ராஜனே, தடைகள் முறித்து போடுகிறோம். கர்த்தர் முன்பதை செல்லுகிறபடினால் காத்திருந்த சகலமும் நடந்து ஏறும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்ற காலங்களில் நடக்க வேண்டிய ஏற்ற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக என்று உமது நாமத்தில் கட்டளை இட்டு நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் ஞானமும் ஐஸ்வர்யம் கனவும் கர்த்தரால் உண்டாகிற மேன்மை உண்டாகும்படி ஒவ்வொருவர் மேலும் இடைப்படுவீராக. ராஜனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு இல்லத்தின் மேலும் ஒவ்வொரு ஆத்மாவின் மேலும் தேவனுடைய பலத்த கரந்த காலவில் இறங்கட்டும். ராஜாவை உங்களுடைய பரிசுத்த கரத்தினால் மறைத்துக் கொள்ளும். தேவ அப்படியே வேலைக்கு போகிறவர்கள் மேல், ஊழியத்திற்கு போகிற பிள்ளைகள் மேல், வேலை ஸ்தலங்களின் மேல், தொழில் செய்கிறவர்களின் மேல், பள்ளி கல்லூரிக்கு செல்லுகிற தேவ பிள்ளைகள் மேல் தேவனுடைய பலத்த கரம் இருக்கட்டும். இல்லத்த ஸ்திரீகள் தேவனுடைய கரம் இருக்கட்டும். தேவனுடைய நாவுகள் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு இரவும் பகலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் கிரியை செய்து எழுவீராக. எல்லா ஒரு கைகளை உயர்த்தப்பா. தேவசாரவனுக்கு ஊழியத்திற்காக அடியனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதுவரை உயர்த்தினீர். இதுவரை கொம்பு காண்டாபுரத்தில் கொம்பை போல இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இனியும் சாத்தானுடைய கிரியைகள், மறைமுக காரியங்கள், மறைமுக துரோகங்களை கர்த்தர் இன்னும் மன்னித்து உத்தமமாய் பரிசுத்தமாய் இணைந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, இது நீர் கொடுத்த இந்த 10 தாளந்தினால் இதோ இன்னும் 10 சம்பாதித்தோம் என்று சொல்லி உண்மையுள்ள ஊழியக்காரனை எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்று உம்மிடத்தில் கிருபை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். எங்களுக்கு முன்பதாய் செல்லும் கோடரானவர்களை செவையாக்கும். இதை பார்க்க ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை இறங்குவதாக. ஆசீர்வதித்தருள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் நேசர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் எல்லா பிசாசின் வல்லடிகளை, சாத்தானுடைய திட்டங்களை, மனுஷனுடைய பொல்லாத ஆவிகளின் துணைகளை இயேசுவின் நாமத்தில் ரத்தம் பண்ணி போடுகிறோம். அவள் இயேசுவின் நாமத்தை கலங்கடித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய மறைவின் கீழ் எங்களை வைத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆவியானவருடைய கனமுள்ள அன்பிற்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம். கனிவாய் ஏற்றுக்கொள். எல்லா துதியும் கனமும் மகிமை மாற்றியும் நேசருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் அவருடைய ஜீவனுள்ள வாக்கு தத்தமும் நம் அனைவரோடும் நம்மிட்டு பிரிந்திருக்க எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் ஜீவனுள்ளதாய் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லும். தேவரே, என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்திருளும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல், கர்த்தரே தேவன். God bless you. Praise the Lord.